காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. விஜய் அவர் கட்சி எழுச்சி பெறும், அதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்றேன். இது திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு என்ன சொல்றது, இவங்க ஒரு ரோட் ஷோ. நீங்க இதுக்கு முன்னாடி விஜய் 2 மாநாடு நடத்திட்டாரு. விக்கிரவாண்டியில நடத்தினாரு, மதுரையில நடத்தினாரு. அப்பயும் ஏர்போர்ட்ல தனி சார்ட்டர் ஃபிளைட்ல வந்தாரு, வந்து இறங்கி மாநாட்டுக்கு வந்தாரு. அப்பெல்லாம் ரோடு முழுக்க யாரும் வரலையே, யாரும் முழுவதும் திரலையே, திரண்டு வந்து நின்று பஸ்ஸை மறிக்கல, அவர் போன வாகனத்தை மறிக்கல, எதுவும் வரல. நேராக மாநாட்டுக்கு வந்தாரு, மாநாட்டை முடிச்சாரு. எப்படி போனார்னு கூட யாருக்கும் தெரியல. ஆனா இது திட்டமிட்டு, ஏன்னா விஜய் பேசினா அப்பட்டமா ஆயிடுவார். மைக்கு பத்திரிகையாளர் நீட்டினா பேச மாட்டார். இன்னைய வரைக்கும் விஜய் பத்திரிகையாளர்களை சந்திச்சாரா? சந்திச்சா விஜயோட அரசியல் எல்லாமும் அப்பட்டமா தெரிஞ்சு போயிடும். அதே போல அவரை வந்து 10 நிமிஷம் மைக்கு கொடுத்து அவருடைய கொள்கை தலைவரை பற்றி பேசுங்க அப்படின்னாலே விஜய்க்கு 10 நிமிஷம் பெரியாரை பற்றியோ இல்ல அவர் வைத்திருக்கிற கொள்கை தலைவர்கள் யாரை பற்றியோ பேச முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும், விஜய் கட்சியில் இருக்கிற நபர்களுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். என்ன மாஸ் அப்படிங்கிறது தன்னுடைய திரை கவர்ச்சி பிம்பம். அதை வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ரோட் ஷோ தான் அது. நான் தெளிவா சொல்றேன். முன்னாடி 3 கார் அவர்களுடைய கட்சி மாவட்ட செயலாளர் கார் முன்னாடி நடந்து போனது மாவட்ட செயலாளர், புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பர்வேஸ். தெளிவா இருக்கு. வீடியோல நான் வேணா எடுத்து காட்டுறேன். தெளிவா முன்னாடி வந்து 3 கார் போகுது. காருக்கு முன்னாடி தெளிவா நடந்து போறாங்க. நடந்து போற அந்தாண்ட பாத்தீங்கன்னா கிரௌடே கிடையாது. நான் காட்டுறேன் பாருங்க. இந்த இதுக்கு முன்னாடி கிரௌட் இருக்கா? இந்த கிரௌட் அப்படியே மூவிங் கிரௌட். அந்தாண்ட ரோட்ல பாத்தீங்களா ஆளே காணும். நீங்க டிவைடருக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரோட்ல ஆளே இல்லை. அந்த பக்கமும் இவங்க தான் பஸ்ல பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப இது என்னன்னா ஏர்போர்ட்ல இருந்து நான் காட்டுறது ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கு. அந்தாண்ட ஏர்போர்ட்ல இருந்த கூட்டம் தான் அப்படியே பின்னாடியே டிராவல் பண்ணிட்டு மரக்கடை வரைக்கும் அந்த கூட்டம் தான் வருது. முன்னாடி 3 காரை மூவ் பண்ணியிருந்தா போயிட்டே இருந்திருக்கலாம். ஏன் மூவ் பண்ணல? மாவட்ட செயலாளர் பர்வேஸ் உட்பட அங்க இருந்த நிர்வாகிகள் ஏன் நடந்து போனீங்க? ஏன் கார்ல ஏறி போல? நீங்க வேணுங்கனே அந்த ரோட் ஷோவை கிரியேட் பண்ணீங்க. இப்ப இளம் தலைவர், தமிழக முதல்வரும் இளம் தலைவரும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. நேரடியாக மக்களை சந்திக்கும் போதெல்லாம் நான் என்னன்னா வருவாங்க, அப்படியே 2 பக்கம் பேர்கேட் போட்டிருக்கோம், அப்படியே கை கொடுப்பாரு, பாப்பாரு, போயிட்டே இருப்பாங்க. அந்த மக்கள் அந்த இடத்தோட கலைஞ்சு போயிடுவாங்க. இங்க வந்தது மக்களா? நான் கேட்கிற ஒரே கேள்வி, விஜய் பார்க்க வந்தது மக்களா இல்ல விஜயின் ரசிகர்களா? நீங்க ஏர்போர்ட்ல இருந்து மக்கள் வழிநெடுக்க திரண்டு நின்று வரவேற்றாங்கன்னு சொல்ற ராஜ்மோகனை நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. மக்கள் யாராவது அங்க வந்து வீட்டை விட்டு வெளியில வந்து நின்னாங்களா? இல்ல மக்கள் வந்து வழிநெடுக நின்று வரவேற்பு கொடுத்தார்களா? எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வந்து நின்று விஜய்க்கு வரவேற்பு கொடுத்தாங்க. நின்னது தாவேகாவின் தொண்டர்கள், விஜயின் ரசிகர்கள். அதுவும் மூவிங் கிரௌடு. நீங்க ஏர்போர்ட்ல தடுத்து நிறுத்த முற்பட்ட காவல்துறை எல்லாத்தையும் அந்த பேர்கேட் எல்லாம் நடத்திட்டு பின்னாடியே அத்தனை பேரும் வண்டியில வரான். இந்த அத்தனை கிரௌடு மூவிங்லேயே 5 மணி நேரமா டிராவல் பண்ணிட்டு வரான். இது ஏன்னா எல்லா டிவிலையும் பிளாஷ் ஆகும்.